وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الواحد القهار وأشهد أن محمدا عبده ورسوله النبي المختار الذي بعث بالبشارة والإنذار. اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العظيم. அருமை சகோதரர்களே, இன்றைய ஜுமா உரையில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை உங்கள் முன்பு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இன்று எனக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த அவையில் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மை பட்டியல் ஏற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சுவனங்களில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் நபிமார்கள் ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்களுடன் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பானாக. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. அல்லாஹ் தஆலாவுடைய திருப்புருத்தத்தை அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு அருள்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக என்ற துவா செய்த வண்ணமாக இன்றைய இந்த ஜுமா உரையின் தமிழாக்கத்தின் பக்கம் வருகின்றேன். அருமை சகோதரர்களே, இந்த நாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பெரிய அருள், அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பெரிய நம் மீது கருணை, அதன் காரணமாக நாம் இந்த ரமதான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுவும் இந்த ரமதான் மாதத்தினுடைய 3இல் ஒரு பங்கை நாம் இன்று முடிக்க இருக்கின்றோம். இது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பெரிய அருள், ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய கருணை. அதற்கு நாம் எத்தனை அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி நன்றிகள் சொன்னாலும் அந்த நன்றிகள் அது போதாது. நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா, அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்திற்கு நம்ம அடைய வைத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுக்கே நன்றிகள் அனைத்தும் தொடர் நன்றிகள் அல்லாஹ் தஆலாவுக்கு போய் சேரட்டுமாக. அன்பான சகோதரர்களே, இது மட்டும் இல்லை, இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு தொழுகக்கூடிய இந்த தொழுகை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். தராவி தொழுகைகளை தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போல மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். நன்மைகள் அதிகமாக சேர்க்க அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இது மட்டும் அல்லாமல் நம்முடைய இந்த இபாதத், இந்த வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு மட்டும் அந்த இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் தஆலாக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அருளியிருக்கின்றான். இதற்கு நம்ம எவ்வளவுதான் அல்லாஹுக்கு நன்றி சொன்னாலும் அந்த நன்றிகள் பத்தாது. அது செய்ய வேண்டிய அந்த அந்த நன்றிகள் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், இந்த ரமதான் மாதம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமதான் மாதத்தை, ஏனென்றால் இந்த வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் தான் வருகின்றது. இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்
அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூறிய போற ஐயாம மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள் தான். இந்த சில நாட்களில் அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய அருள் இறங்குகின்றது, அல்லாஹ் தஆலாவுடைய பாவ மன்னிப்பு இறங்குகின்றது, அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பல மக்களை விடுதலை கொடுக்கின்றான். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது நோன்பாளிகளுக்காக வேண்டி. இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணுமா, நாம் வந்து இந்த சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்மால் என்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ, நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அந்த நல்ல அமல்களை செய்து நம்முடைய அந்த நன்மை பற்றி நம்ம நீட்ட வேண்டும். அதன் மூலமாக நமக்கு கடைசி மூச்சில் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக இந்த ரமதான் மாசத்தில் நம்முடைய எல்லா மக்களுடைய இதயங்கள் இலகுவாகுகின்றன. இதயங்கள் இலகுவாக ஆகின்றன. இதயங்களுடைய கடினம் போக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நோன்பு வைக்கும் போது அவனுக்கான அந்த ஒரு இலகிய மனதை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இந்த இலகிய மனது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அருளை பெறுவதற்காக வேண்டி இயங்குகின்றது. எல்லா மக்களுடைய அந்த இதயங்களை பார்க்கும் போது அந்த இதயங்கள் என்ன செய்த, அல்லாஹ் தஆலா அருள் நமக்கு கிடைக்குமா என்கிற ஒரு ஏக்கத்தோட என்ன அவங்களுடைய அந்த இதயங்கள் இருக்கின்றன. அதனால இந்த மாசத்தில் நம்ம வந்து போட்டி போட்டு கொண்டு அதாவது ஒரு போட்டி களம், இங்கே வந்து நம்ம ஒரு ரேஸ் மாதிரி வந்து என்ன செய்யணும், இது வந்து நம்ம அதிகமாக வந்து அமல்கள் செய்ய வேண்டும். மற்றவர்களை நம்ம வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் தொழுவேன், நான் அதிகமாக தான் குர்ஆன் ஓதுவேன், நான் அதிகமான அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனதோடு நம்ம இங்கே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு சென்ற வருஷம் நம்ம செஞ்ச அந்த அமல்களை விட இந்த வருஷம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் சக்தி கொடுக்க வேண்டும். நான் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். அதிகமாக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய இந்த அமல்களை சீராக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக மக்கள் உலக விஷயங்களில் போட்டி போடுகின்றார்கள். நாம் அதிகமாக சம்பாதிக்கணும், நான் வந்து நிறைய வந்து வீடுகளை கட்டணும், நிறைய வந்து பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல ஒரு நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை நம்ம பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துடைய விஷயங்களுக்கு தான் நம்மகிட்ட போட்டி நிலவுது தவிர ஒரு நல்ல ஒரு அமல்களுக்காக வேண்டி நம்ம அந்த போட்டி போடுவதில்லை. இந்த நேரத்தில் நம்ம போட்டி போடக்கூடிய அந்த களம் இப்போ வந்திருக்கின்றது. போட்டி போட்டு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அமல்களை நம்ம அதிகரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த உலக விஷயங்களில் நம்ம வந்து போட்டி போட்டு போகிறதுனால நம்முடைய அந்த பண்புகள் மிக வீணாகி போகின்றன. நம்முடைய பண்புகள் வீணாகி போகின்றது. அந்த உலக ஆதாயங்களுக்காக வேண்டி நம்ம வந்து பாடுபடும் போது நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள் அதில் மிக விருத்தி அடைகின்றன. நம்முடைய சொந்த உறவுகளுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து நம்ம பாழாக்கிறோம். அந்த உறவுகள் ரொம்ப பலகீனமாகப்படுகின்றது. நிறைய மக்கள் நம்ம மறந்து விடுகின்றோம். நம்முடைய உறவுகளை கூட நம்ம மறந்து விடுகின்றோம். நம்ம இந்த தூரமாக இங்கே வந்து நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம உறவுகள் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், ஏழை மக்கள், பலகீன மக்களை நாங்கள் அவங்களை நினைத்து கூட பார்ப்பதில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவு நேரத்தில் இந்த ரமதான் மாசத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்களெல்லாம் வந்து என்ன அந்த எல்லா பலகீனமான மக்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள், நம்முடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய மஹல்லாவில் இருக்கிற மக்கள், அனைவருக்காக வேண்டி என்ன செய்யணும், நாம் வந்து அவங்களுக்காக வேண்டி முடிஞ்ச அளவுக்கு நம்மால் அவங்களை நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் இல்லை. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அந்த நாளில் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த உலகத்தை விட்டு நம்ம செல்லும் போது நம்ம என்ன செய்யறதில்ல, இந்த உலகத்தில் சேர்த்து வைத்த அந்த செல்வமோ பொருளாதாரமோ நம்மோட எடுத்து போவதில்லை. அந்த நாள் வந்து விட்டால் நம்முடைய பேரை கூட மக்கள் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலம். நாம் இந்த உடுத்த உடையை கூட மக்கள் இந்த கலெக்டருவாங்க. அப்போ நம்ம வந்து நம்மால எந்த விதமான ஒரு அசைவு செய்ய முடியாத நம்முடைய ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம அங்கே ஆக போகின்றோம். அந்த ஒரு நாள் வருகின்றது, கண்டிப்பாக வரும். அல்லாஹ் தஆலா இது எழுதிவிட்டான். அப்போ அதை நம்ம மறந்து விட்டு அந்த நாளுக்கு பிறகு
அந்த கபருடைய குழி இருக்கின்றது, இந்த கபர் இருக்கக்கூடிய அந்த அங்கே உள்ள நமக்கு நல்ல நல்ல செய்திகளும் இருக்கின்றன, மிக அபாயமான செய்திகளும் இருக்கின்றன. அதற்கு பிறகு சொர்க்கம் இருக்கின்றது, அதுக்கு பிறகு நரகம் இருக்கின்றது, அதுக்கு பிறகு அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்று அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி வமன் அஸாஅ ஃபஅலைஹா சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜா. இவ்வளவுதான். இது ரெண்டு விஷயம் தான். அதுக்கு பிறகு அல்லாஹ்க்கு பங்க போகணும். என்ன? மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி, நீங்கள் நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு தான், ஒமன் அஸாஅ ஃபஅலைஹா, தீமை செய்தாலும் அது உங்களுக்கு தான், அந்த விளைவு உங்களுக்கு தான். நன்மை செய்தால் நன்மை செய்யக்கூடிய அதுக்கான கூலி அதுவும் அல்லாஹ் தான் நமக்கு கொடுப்பான். அதே நேரத்தில் தீமை செய்யக்கூடிய அந்த விளைவு கூட நம்ம அது என்ன செய்யணும், அதுவும் நம்ம பார்த்தாக வேண்டும். இந்த நன்மை தீமை தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜான், இதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்ப செல்லக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தாலா மிக தெளிவாக சொல்கின்றார். அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பாளிகளுக்கு இப்போ நம்ம குறிப்பாக தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தலைப்புல சொர்க்கம், சொர்க்கத்துடைய விஷயத்துல தான் கிட்டத்தட்ட இன்றைய எல்லா குத்பா உரை அமைந்திருந்தது. அப்போ எல்லாமே நீங்க பல முறை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஹதீஸ் நம்ம அதிகமாக கேட்டிருக்கின்றோம். ஆனா அந்த ஹதீஸை கேட்ட பிறகு நம்முடைய உள்ளங்களில் அது என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கின்றது அதை நம்ம பார்க்கணும். அது என்ன? இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரய்யான், சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கின்றது, அந்த வாசலுக்கு ரய்யான் என்று பேர். ரய்யான் என்னன்னு என்னமே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஏன்னா இங்கே கூட கம்பெனிக்கு ஒரு ரய்யான் இருக்குது. ரய்யான்னாக்கா ஊட்டக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடியது, அது தண்ணி பருகக்கூடியது, அதுக்கு பேர் ரய்யான்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஒரு பூமியில் ஒரு விளைநிலையில் தண்ணி பாய்ச்சிரும் இல்லை, அது தண்ணி பாய்ச்சுவதற்காக வேண்டி ரய்யின்னு சொல்லுவாங்க. அப்போ ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாசல் இருக்கின்றது. அந்த வாசல்ல கியாமத்து நாள்ல நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசலுக்குள்ள போவாங்க. நோன்பாளிகள் விட்டு யாருமே போக மாட்டாங்க. அப்போ அங்கே கூப்பிடப்படும், ஐன சாயிமூன் ஐன சாயிமூன் ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே, நோன்பாளிகள் எங்கே அப்படி அங்கே அழைக்கப்படும். அந்த நோன்பாளிகள் அனைவரும் அந்த வாசலிற்குள்ள நுழைந்து சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் என்றால் அந்த வாசல் மூடப்படும். அதற்கு பிறகு யாருக்காகவும் அந்த வாசல் திறக்கப்பட மாட்டாது. இது இப்போ நோன்பாளிகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த இது. இப்ப நோன்பாளிக்கு அந்த சொர்க்கம் அல்லாஹ் டைரக்ட், ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா எல்லா அமல்களுக்கு என்ன அதுக்கான ஒரு கூலி இருக்கின்றது. ஆனா நோன்புக்குள்ள கூலி நான் தான் இருக்கு, நான் தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தர பெரிய சொர்க்கத்தை ஏன் வைத்திருக்கின்றனா, இந்த இபாதத்தில் அல்லாஹு தாலாவுக்கு நம்ம இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய, அல்லாஹு தாலாவுக்கு பயப்படக்கூடிய அந்த அம்சம் நம்ம அதை நம்ம பின்பற்றுகின்றோம். இது இப்ப நான் அல்லாஹ்க்கு நோன்பு வச்சுட்டேன், மனிதர்களுக்கு நோன்பு வைக்கல, என்னதான் இருந்தாலும் கூட நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் தனியா இருந்தாலும் சரி இந்த நோன்பை முறிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மகிட்ட இருக்கின்றது. அப்படி இருக்கும் போதுதான் இந்த அமல் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான அமலாக ஆகிவிடுகின்றது. அப்ப இஹ்லாஸ் என்ன? நம்ம செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யணும், வேற யாருக்காக வேண்டி செய்யறது கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இந்த நோன்பா இருக்கிறதுனால இந்த மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி எந்த விதமான அந்த ஒரு சிறிய ஒரு அதுல மற்றவருக்கு இணை வைக்காத, இணை இல்லாத ஒரு இபாதத்தாக இந்த நோன்பு அமைகின்றது. அப்ப இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் அல்லாஹ்விடத்தில் 10 மடங்கு முதல் 700 மடங்குக்கு மேலாக அதனுடைய கூலிகள் பெறுகின்றன. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி உத்தகாஃபி குல்லி யோமின் வைலைலா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் இந்த ரமதான் மாசத்தில் அல்லாஹு தாலா பல மக்கள் என்ன செய்யறான், நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றான். நரகத்திலிருந்து அல்லாஹ் தாலா விடுதலை கொடுக்கின்றான். அல்லாஹ் தாலா நம்மையும் உங்களையும் உங்களையும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தாலா நரகத்திலிருந்து அல்லாஹ் தாலா என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும். அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் தாலா கடமையாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அடியானுக்கும் அவன் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக இருக்கும். அந்த துவா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம இந்த சொர்க்கத்துக்கு நெருங்குவதற்காக வேண்டி, சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி, சொர்க்கத்துக்குள் நுழைவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், நல்ல அமல்கள், எல்லா அமல்களும் தெரியும், நல்ல அமல்கள் செய்யணும். ஏன்னா நோன்பு இருக்கின்றது, கியாம் இருக்கின்றது, தொழுகை இருக்கின்றது,
குரான் ஓதுவதில் இருக்கின்றது. அதாவது இந்த குரான் விஷயம் மட்டும் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். நிறைய மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு குரான் ஓத தெரியாது, ஆனால் நான் ஓத மாட்டேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் உங்களுக்கு குரான் ஓத தெரியாது என்றால் குறைஞ்சபட்சம் யாரெல்லாம் குரான் ஓதுறாங்களோ, ஓதி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் இந்த மாசத்தில் அந்த நேரமாவது நமக்குன்னா அதற்காக ஒதுக்க வேண்டும். இது ஒன்று. அல்லது அதுக்கப்புறம் நமக்கு என்ன சூரா தெரியுமோ, உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், சூரத்துல் இஹ்லாஸ் தெரியும், அல்லது ஏதோ சின்ன சின்ன சூறாக்கள்னா அதே சூறாக்கள் எத்தனை முறை வேண்டாலும் உட்கார்ந்துட்டு அது 10 முறை, 20 முறை, 25 முறை, 50 முறை, 100 முறை, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வச்சு அதில் ஓதுங்க. ஏன்னா குரான் ஓதி, இது அல்லாஹ் தாலாவுடைய வேதம், இது அல்லாஹ் தாலா நம்மோடு பேசுகின்றான், இது நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட இந்த வேதம், இந்த உலக மக்களுக்காண்டி நேர்வழி காட்டக்கூடிய இந்த வேதமாக இருக்கின்றது. அதனால இதை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இந்த அல்லாஹுடைய வேதங்களை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கொடுப்பான். இதில் எந்த விதமான ஐயம் இல்லை, சந்தேகம் இல்லை. அதே போல நோன்பாளிகளுக்கு நோன்பு தற்பதற்கான நம்ம முயற்சிகளை செய்வது. சில இப்போ ஊரில் இருக்கிறாங்க, இது நிறைய 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 குடும்பங்கள் இருக்கின்றது, அவங்களுக்கு நோன்பு திறப்பதற்கான சில அவசிய பொருட்களை வாங்கி கொடுப்பது. அதே போல குறிப்பாக நம்முடைய உறவுகளை பேணுவது. யாருக்கெல்லாம் எந்த உறவு தூரமாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களை நினைச்சு அவங்களுக்காக வேண்டி சலாம் சொல்லி அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்வது. இதுவும் ஒரு நல்ல அமல், நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து சொல்லக்கூடிய அமல். ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்புகள். மக்களோடு நம்ம பழகும் போது நல்ல பண்போடு, அவரோட ஒரு மரியாதையோட, ஒரு கண்ணியத்தோட அவர்களுக்கு கூடிய அந்த 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 கண்ணியத்தை கொடுத்து ஒரு நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய ஒரு பண்பு, அதுவும் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதே போல ஹிப்துல் லிசான், இது நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நாவை பாதுகாத்துக் கொள்ளும். ஏனென்றால் ஹதீஸ்ல இருக்கிற மல்ல மீதா கௌல ஜூரி வல் அமல பிஹி வலைஸ லில் ஹாஜா. அதாவது நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம பசியோடு இருக்கிறோம், பட்னியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டி சாப்பாடை விட்டாச்சு, அல்லாஹுக்காக வேண்டி தண்ணீரை விட்டாச்சு, அல்லாஹுக்காக வேண்டி மனையோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டாச்சு. அப்படி விட்டும் கூட நம்முடைய நாவல மக்களுக்கு நம்ம என்ன செய்றோம், தவறான விஷயங்களை பேசி, மக்களுக்கு மனதுகளை புண்படக்கூடிய விஷயங்களை பேசி, அவங்களுக்காக வேண்டி நம்ம பொய் சாட்சிகளை சொல்லி, அது எல்லாமே உண்மைகளை மறைப்பது, இதெல்லாம் இந்த நாவல் மூலமாக இருக்கின்றது இல்லையா. இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அந்த நோன்புல எந்த விதமான பலன் கிடையாது. அல்லாத கூட்ட நீங்க பசியோட பட்னியோட இருந்தா, தாகத்தோட இருந்தா, எனக்கு அதுல எந்த விதமான எனக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமல்கள் இருக்கின்றது. இந்த அமல்கள் மூலம் நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தை நாம பெற்றுக்கொள்ளலாம். ஜன்னத்தின் அர்து ஹஸ் சமாவாத்து வல் அர்த். அதாவது இந்த சொர்க்கம் இருக்குல்ல, அந்த சின்ன ஒரு ஊரோ சின்ன நாடோ அல்லது ஒரு பூமி அளவுக்கு உலக அளவுக்குள்ள அந்த ஒரு சொர்க்கம் கிடையாது. அதாவது இந்த சொர்க்கங்கள் எத்தனை வானங்கள் இருக்கின்றனோ, அது எத்தனை பூமி, எல்லாத்துடைய அகலத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சொர்க்கங்களாகும். மிக பரந்த அந்த ஒரு சொர்க்கத்துடைய அந்த இதுவாயில் இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதீஸில் வருகின்றது, இன்னஃபில் ஜன்னத்தி குரஃபா, சொர்க்கத்தில் பல அறைகள் இருக்கின்றன. அறைகள் அப்படின்னா நமக்குடைய அறைகள் மாதிரி இல்லை. அது நமக்கு அதாவது அதை பத்தி நம்ம என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த அறைகள் எப்படி இருக்குன்னு சிந்திக்க முடியாது. ஆனா அந்த அறைகள் இருக்கும். துரா துஹூரஹா மின் புத்தூனிஹா, உள்ளிலிருந்து நம்ம வெளியில இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓ புத்தூனஹா மின் துஹூரிஹா, வெளியிலிருந்து உள்ளில பார்க்கணும். அதாவது கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடி மாளிகைகள் இருக்கும். அந்த மாளிகைகள் இருக்கு. அதனால அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்லும் போது, ஒரு ஆராபி ஃபகாம ஆராபின் லிமனிஹா யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாளிகை, அழகாம இந்த மாளிகை யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு ஆராபி, ஒரு சாதாரண ஒரு மனிதன் கேட்கின்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிமன் அதாபல் கலாம் வ அத்அமத்தா வ அதாமஸ் ஸியாம் வ ஸல்ல பின் லைலி வ நாஸு நியாம். 4 விஷயங்கள். அதாபல் கலாம், நல்லதை பேசுகிறான். அவனுடைய சொற்கள் நல்ல சொற்கள், நல்ல விஷயங்களை பேசுகின்றான். அவன் சொல்லும் போது அப்படியே என்ன முத்துக்கள் சிதற மாதிரியான விஷயங்களை அவன் பேசுகின்றான். ஓ அத்தாமத்தாம், வேலைகளுக்கு உணவு ஊட்டுகின்றான், தேவை உள்ளவனுக்கு உணவு கொடுக்கின்றான். உணவு கொடுப்பது என்பது மிக பெரிய செயல். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தாலா இது நல்ல அமல்களில் இந்த அமல் அல்லாஹ் தாலா சேர்த்திருக்கின்றான். உணவு ஊட்டுவது என்பது மிக மிக ஒரு பெரிய செயல். ஓ அத்தாமத்தாம், அதுவும் ரம்ஜான் நேரத்தில்
நோன்பாளிகளுக்கு நோன்பு தற்பதற்கான உணவுகள் கொடுப்பது, சஹர் உணவுகள் கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு நல்ல அமலாக இருக்கின்றது. உணவு ஊட்டுகின்ற, உணவு கொடுக்கின்றான். அதாம சியாம், நோன்புகளை வைக்கின்றான். அதாவது நோன்புகள் தொடர்ச்சியா வைக்கிறார். அதாவது ரமதான் மாசத்தை தொடர் நோன்புகள், அது மட்டும் ரமதானுக்கு அடுத்து உள்ள அந்த நஃபில் அந்தந்த காலகட்டம் வரக்கூடிய நோன்புகள், அந்த நோன்புகள் வைக்கின்றான். வசல்லா பில்லைலி வசல்லா லில்லாஹி பில்லைலி ஒன்னா சொன்னியாம், இரவுல எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு அவன் தொழுகின்றான். மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அவன் என்ன செய்யறான்? அவன் தொழுது கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரி செய்யும் போது அவனுக்கு அந்த கண்ணாடி மாளிகை அல்லா தஆலா கொடுப்பான் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது. அதே போல இது மட்டும் இல்ல, இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. இப்னுல் கய்யூம் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு பெரிய சலஃபு சாலிஹ்ல இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த உம்மத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றதோ எந்த உம்மத்துக்கும் அந்த அளவுக்கு அலங்கரிக்கப்படவில்லை. இருந்தாலும் அந்த சொர்க்கத்துக்கு விரும்பக்கூடிய மக்களே இல்லையே என்று சொல்கிறார். அதாவது அந்த ரமதான் மாசத்தில் குறிப்பாக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது. யாருக்காக வேண்டி? நல்ல அடியார்கள் வருகிறார்கள், அவரை வரவேற்கும் என்பதற்காக வேண்டி. அந்த அந்த அலங்காரம் நம்ம உம்மத்துக்கு தான் மிக அதிகமான அலங்காரமாக இருக்கின்றது. எந்த உம்மத்துக்கு அந்த மாதிரி இந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்படவில்லை. அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் இருந்தும் கூட அதை விரும்பக்கூடிய மக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது என்று இப்னுல் கய்யூம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது மக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரங்களை பார்க்க விரும்ப, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்காக வேண்டிய மக்கள் விரும்புகிற, நம்ம இதை அடையணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், நல்ல பரந்த வீடு இருக்கணும், அழகான அதுல டெக்கரேஷன் இருக்கணும், அலங்காரம் இருக்கக்கூடிய அதுல பர்னிச்சர் இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு கனவு இருக்கின்றது. இதெல்லாம் இந்த சொர்க்கத்துக்கு முன்னால எதுவுமே இல்லை. இது ஒரு துச்சம். இது எவ்வளவுதான் பெரிதா இருந்தா கூட அது அழியக்கூடியது. ஆனால் சொர்க்கம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கம் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பாருங்க, சஹாபாவுடைய வாழ்க்கையை பாருங்க. அதாவது அவங்க இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி அவங்க ஒரு அமல் கேட்பாங்க, ஒரு அமலை பத்தி கேட்பாங்க. இந்த செய்யற அப்படின்னு சொல்லும் போது கேள்வி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் இது நம்ம செஞ்ச நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் இந்த சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டு அந்த சொர்க்கத்துக்காக தன்னைத்தானே என்ன செஞ்சிருவாங்க? அர்ப்பணித்து விடுவார்கள், தன்னைத்தானே தியாகம் செய்து விடுவார்கள். இது நம்ம சஹாபாக்களுடைய நிலையிலிருந்து நம்ம பெரிய ஒரு எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள், சாலிஹின்கள் எல்லாமே இந்த மாதிரியான அவங்க வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கின்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்றான். நேற்று நம்ம சூரத்து தௌபால தஃப்சீர்ல பார்த்தோம். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத்து. அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செஞ்சிட்டான்? நம்மகிட்ட அல்லாஹ் தஆலா விலைக்கு வாங்கிட்டான். நம்முடைய ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிட்டான். அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை விலைக்கு வாங்குகின்றான். நம்ம இந்த விலை கொடுக்க தயாரா இருக்கோம்னா நம்ம நம்ம ஆன்மாக்களையும் நம்முடைய உயிர்களையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுத்தா அல்லாஹ் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுப்பான்? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்தை கொடுப்பான். இப்ப அல்லாஹ் நம்மோட என்ன செய்றான்? வியாபாரம் செய்ய விரும்புறான், நம்மளோட டீலிங் செய்ய விரும்புறான். அல்லாஹ் தஆலா நீங்க உங்களுடைய உயிர்களையும் ஆத்மாக்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் என் வழியில் நீங்க செலவு செய்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப இதைத்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள். அப்புறம் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த முடிகிற அளவுக்கு நம்ம நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். பைஅத்துல் அகபா ஊலா, அகபா சானி, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால மதீனால இருந்து சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தாங்க. அந்த சந்திப்புகளுக்கு அகபா ஊலா, அகபா சானி 2 வருஷமா அது நடந்தது. இப்ப கடைசி இந்த அகபா சானியால அங்கே சில விஷயங்கள் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. அப்போ அவங்கள இந்த ஹிஜ்ரத்தை பற்றி உள்ள விஷயங்கள் அங்கே பேசப்படுது. அப்போ ஒரு சஹாபி அப்துல்லா பின் ரவாஹா, இந்த அப்துல்லா பின் ரவாஹா பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க அந்த கஸா மௌத்தால அவங்களுடைய இது ஷஹாதத் ஆனது. இப்போ அப்துல்லா பின் ரவாஹா கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வே நீங்கள் உங்கள் ரப்புக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நீங்கள் எந்த நிபந்தனை வைக்கிறீங்களோ நீங்கள் நிபந்தனை வைங்க. நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் உங்கள் ரப்புக்காக வேண்டியும் எந்த நிபந்தனை வைக்க முடியுங்கன்னு சொல்லுங்க. அந்த நிபந்தனத்தை நம்ம பூர்த்தி செய்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அஷ்தரித்து ரப்பி
அன் தஅபுது வலா துஷ்ரிகு பிஹி ஷை. ரப்புக்கான நிபந்தனை என்ன? நீங்கள் அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. ஓ அஷ்டர்துல் நஃப்சி, எனக்கா நிபந்தனை, நீங்க உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி நீங்க பாதுகாக்கிறீங்களோ அது போல எதையும் நீங்க பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ ஓகே சொன்ன பிறகு அப்துல்லா கேட்குறாங்க, இப்படி நம்ம செஞ்சுட்டா நமக்கு என்ன? நமக்கு என்ன இதுக்கு பதில்? இப்போ நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்றோமா சேரும் சொல்ற, நமக்கு என்ன அதுக்கு கிடைக்கும், நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஜன்னா, அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்கும். அப்போ சொன்னாங்க ரப்பி ஹல் பை, அதாவது இந்த இது வந்து இந்த 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 கான்ட்ராக்ட் சக்சஸ்ஃபுல். அப்போ இந்த இந்த இது இது வந்து இது கொடுப்பல் வாங்கல் இது வந்து வெற்றிகரமானது என்று அவங்க சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்களா, அதாவது உடனே இந்த மாதிரி அந்த செத்தனும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி எதையும் விட தயார், எதையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஆமா, இது வந்து என்ன அமைதியான ஒரு பூங்கா, தாருஸ் சலாம், லஹும் தாருஸ் சலாம். இது அமைதியான ஒரு பூங்கா, அமைதியான ஒரு இடம், அமைதியான ஒரு உலகம். அது அங்கே வந்து எந்த விதமான சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது, அங்கே போர்கள் கிடையாது, அங்கே வந்து குண்டு வெடிப்பு கிடையாது, அங்கே வந்து ராக்கெட் மிசைல் அட்டாக் ஒன்றும் கிடையாது, அங்கே வந்து என்ன அங்கே வந்து ரத்தம் சிந்துவது கிடையாது, எந்த விதமான அங்கே வந்து பகையோ பகைமை எதுவுமே இல்லை. அங்கே வந்து நான் எனக்கு இந்த ஊர், எனக்கு அந்த ஊர், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன், நான் வந்து இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே போய் சாட்சி, அங்கே வந்து உறவுகளை துண்டிப்பது என்பது எந்த மாதிரியான அங்கே ஒரு பாவமான செயல் இல்லாத ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான், இன்னல் ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யாரெல்லாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்களோ, நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு வரவேற்கப்படும். ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சோனத்தில் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். ஹாலிதினா ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யப்குனா அன்ஹா, அங்கிருந்து அவங்களுக்கு மாற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய இந்த கடைசி ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், இது பயன்படுத்தி கொண்டு நாம் முடிகிற அளவுக்கு இந்த ரமதான் மாதத்தில் நல்ல அமல்களை செய்து அந்த உயர்ந்த சோனமாகி ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அடைய நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தருவானாக என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த குத்பாவுடைய தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.